அதுக்கு பதில் கூட சொல்லாம இருக்காங்க. எனக்குமே ரெஸ்பான்ஸே இல்லை சார். விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பில் வீட்டிற்குள் சோஃபாவில் விளையாடிய சிறுவன் கம்பிகள் இல்லாத ஜன்னல் வழியாக விழுந்து பலியான சோகத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் தாய் பதறி துடிக்கும் காட்சிகள்தான் இவை. செங்கல்பட்டு அடுத்த முள்ளிப்பாக்கம் கூட்ரோட்டில் விஜயராஜா அடுக்குமாடி குடியிருப்பு அமைந்துள்ளது. இந்த 12 தளங்கள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் 600 குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். இந்த கட்டுமான நிறுவனத்தில் தாங்கள் உறுதியளித்தபடி பெரும்பாலான வசதிகள் செய்து கொடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த குடியிருப்பில் 8வது மாடியில் வாடகை வீட்டில் வசித்து வரும் கார்த்திகேயன் அக்ஷயா தம்பதியருக்கு நவீன் என்ற மகனும் 5 வயதில் ஒரு மகளும் இருந்தனர். இதில் சிறுவன் நவீன் அதே பகுதியில் உள்ள CSI பள்ளியில் 4ஆம் வகுப்பு படித்து வந்தான். சம்பவத்தன்று அக்ஷயா வேலைக்கு சென்ற நிலையில் குழந்தைகளை அக்ஷயாவின் தாய் பார்த்து கொண்டார். மதியம் சாப்பாடு சாப்பிட்ட பிறகு வீட்டின் ஹாலில் உள்ள ஜன்னல் ஓரம் சோஃபாவில் அமர்ந்து சிறுவன் நவீன் விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது பாதுகாப்பில்லாமல் கம்பிகள் இல்லாத ஜன்னல் வழியாக சிறுவன் தவறி கீழே விழுந்தான். விழுந்த இடத்தில் இரும்பு ராடுகள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தலையில் பலத்த காயமடைந்த நவீன் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுவன் நவீனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த சோக சம்பவத்திற்கு ஜன்னலில் தடுப்பு கம்பிகள் அமைத்து கொடுக்காமல் மெத்தனமாக வீடுகளை ஒப்படைத்த விஜயராஜா பில்டர்ஸ் தான் முக்கிய காரணம் என்று குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டினர். அக்ஷயா தனது வீட்டு உரிமையாளரிடம் பாதுகாப்பில்லாத ஜன்னல் குறித்தும் அதில் இரும்பு கிரில் அமைத்து தரும்படியும் பலமுறை சொன்ன நிலையில் பில்டர் அதனை செய்து தரவில்லை என்று தெரிவித்தார். ஒரு வார்த்தை அந்த வீட்டு ஓனருக்கு இன்னொருக்கும் அப்படி தெரியவே தெரியாது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒரு ரெண்ட் போடல மெயின்டெனன்ஸ் போடல நான் மட்டும் போன் போட்டு கேக்குறாங்க காசு. ஒரு டேட் தவறுச்சுனா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. அந்த அபார்ட்மெண்ட்ல யாருமே எந்த விஷயம் எடுக்கவில்லை. இதுதான் உண்மை. ஒரு வார்த்தை கூட ஐயோ உங்க வீட்டுல இப்படி நடந்துச்சு பக்கத்து வீட்டுக்காரன் கூட சொல்லுவாங்க. அந்த வீட்டு ஓனர் இன்னொரு ஒரு போன் கூட பண்ணல. விஜயராஜா பில்டர்ஸ் தாங்கள் வாக்குறுதி அளித்தபடி 18 வசதிகளை செய்து கொடுக்கவில்லை என்று அங்கு குடியிருப்போர் குற்றம் சாட்டினர். 18 வாக்குறுதிகளில் எந்த ஒரு வாக்குறுதியையும் நிறைவேற்றாமல் ஏமாற்றிவிட்டதாக அங்கு குடியிருப்போர் பில்டர் நிறுவன ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த குடியிருப்பில் மேலும் 100க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இருக்கிறார்கள். இனியும் இதுபோன்ற உயிரிழப்புகள் நடக்காமல் இருக்க உடனடியாக அனைத்து வீடுகளின் ஜன்னல்களுக்கும் இரும்பு கிரில் அமைத்து தர வேண்டும். உடனடியாக இந்த குடியிருப்பு உரிமையாளர் நேரடியாக வந்து சிறுவனின் உயிரிழப்புக்கு இழப்பீடு தர வேண்டும் எனவும் கூறி உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அந்த ரெக்கார்ட் எடுத்து வைங்க சார். நீங்க என்ன பண்றீங்கன்னா கேட்கல. அதுக்கு என்ன பண்ணீங்க? 10 பாயிண்ட் கொடுத்துருக்க. 10 பண்ணணும்னு எங்கேயாவது ப்ரூஃப் இருக்கா? 18 கரெக்டா இருக்குன்னு ப்ரூஃப் இருக்கா? எங்க அப்ரூவல் வாங்கிருக்கீங்க? அந்த ரெக்கார்ட் கொடுங்க சார். என்ன டிஸ்கஸ் பண்ணீங்க? அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க. நீங்க STP நான் சரியானு சொல்லக்கூடாது. அந்த 18 பாயிண்ட்ல 18 வேலிடா? 18 வேலிடா? நாங்க செய்யாததை ஏதாவது சொன்னோமா? செய்யாததான் சொல்றோம். செஞ்சதை ஏதாவது சொன்னோமா? செஞ்சதை செய்யலன்னு சொன்னோமா? 18 பாயிண்ட் வேலிடா? சொல்லுங்க. ரெக்கார்ட் இருக்கு. அடுக்குமாடி குடியிருப்புகளில் இது போன்ற விபரீத உயிரிழப்புகளை தவிர்க்க தகுந்த பாதுகாப்பு நடைமுறைகள் பின்பற்றப்பட்டுள்ளதா என்பதை கண்டறிந்து உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அரசுக்கு குடியிருப்பு வாசிகள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் பெற்றோர்களும் குறும்புத்தனமாக விளையாடும் தங்கள் பிள்ளைகளை கவனத்துடன் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம். பாலிமர் செய்திகளுக்காக செங்கல்பட்டு செய்தியாளர் அற்புதராஜ் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.